உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழ் தேசியம், நீல புரட்சி, சிவப்பு என பல ரூபங்களில் வந்து திராவிட இயக்க உணர்வை மழுங்கடிக்க முயற்சிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மிருகபலத்தோடு வந்திருக்க வேண்டிய பாஜகவுடைய ஆட்சி தடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு முடங்கி போகின்ற சூழலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய தமிழகத்திலே கடந்த தேர்தலிலே நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அமைத்த கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் அமைத்த கூட்டணி தான் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற மாநில கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாடமாக வழிகாட்டியாக அமைந்த காரணத்தினால்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாடாளுமன்றத்தில் செய்ய முனைந்த காரணத்தினால்தான் இந்த தேர்தலில் இந்த வாய்ப்பு ஏற்பட்டது. இல்லைன்னா மிருகபலத்தோடு வந்திருப்பார்கள். மிருகபலத்தோடு வந்திருந்தால் என்ன நிலைமை என்று கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறோம். அந்த மிருகபல ஆட்சியில் வந்திருந்தால் காஷ்மீருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே தான் எல்லா மாநிலத்திற்கும் ஏற்பட்டிருக்கும். எல்லா மாநிலத்தையும் 2ஆக 3ஆக உடைத்து மொழி உணர்வு இல்லாமல், இன உணர்வு இல்லாமல் எல்லோரையும் மழுங்கடித்து அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய முழு கட்டுப்பாட்டிலே இந்தியாவை கூறு போட்டு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற சூழல் வந்திருக்கும். தலைவர் கலைஞரை படுத்தாத சிறுமை கிடையாது, அவர் சந்திக்காத அவமானம் கிடையாது. இப்போ ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், என்ன கொடூரம்! எதற்கு அவங்க அதை இன்றைக்கும் சிறுமைப்படுத்தி பேசுகிறான்னா அவனால் தாங்க முடியல. தலைவர் கலைஞருடைய சாதனைகளை, அவர் கொண்டு சேர்த்த கொள்கைகளை இன்றைக்கும் அது வெற்றி நடை போடுகிறது, தொடர்ந்து வெற்றி நடை போடும் என்கின்ற அந்த தாங்க முடியாத ஆத்திரத்தில் தான் அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரூபத்தில் வருகிறார்கள். தமிழ் தேசியங்கிற பேரில் ஒருத்த வரான், நீல புரட்சின்னு ஒருத்த வரான், ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல சிகப்பும் வருது. அது எல்லாத்தையும் எல்லா விதத்திலும் எல்லா வேடத்திலும் வந்து எப்படியாவது இந்த திராவிட இயக்க உணர்வை மழுங்கடித்து விடலாம் என்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிர்க்கின்ற பணி நமக்கு தலையாய பணி. அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.